இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9வது வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இதில் என்னன்னா, நாமும் இந்த தேசத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நோவாவும் அந்த காலத்தில் பாவமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் நோவா தேவனுக்கு பிரியமான மனிதனாய் நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டு ஏசப்பாவுக்கு பிரியமான மகனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இதனால் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு ஒரு கிருபை இருந்தது. அதே போல் நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நீதிமானும் உத்தமனுமாய் வாழும்போது நிச்சயம் கர்த்தருடைய கண்களில் நமக்கும் கிருபை கிடைக்கும். தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.